வணக்கம். என் பெயர் ஸ்ரீ காமாட்சி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கொட்டாவூர் செங்கமன்றம் திருவண்ணாமலை மாவட்டம். ஒழுக்கம் உயர்வு தரும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் என்கிறார் திருவள்ளுவர். எனவே ஒழுக்கம் என்பது வாழ்வின் அடிப்படை அங்கமாகவே காணப்படுகிறது. இந்த ஒழுக்கத்தினை மாணவ பருவத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது கல்வியோடு இணைந்து சிறந்த ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்ளும் மாணவர்களை பிற்காலத்தில் செழிப்புற்று வாழ்வதை நாம் காணலாம். மாணவர்களின் ஒழுக்கம் தொடர்பாக அறிந்து கொள்வது அவசியமாகும். நாம் வாழும் சமூகங்களில் வாழ்ந்து மரணித்த எமது முன்னோர்கள் ஒழுக்கத்திற்கான அடிப்படைகளை எமக்கு வகுத்து தந்துள்ளனர். இந்த வகையில் நன்னெறி முறைகளை பற்றி அறிந்து கொள்வோம். இந்த வகையில் அடக்கம், பணிவு, பண்பு, இன்சொல் பேசுதல், பெரியோரை மதித்தல், பிறருக்கு உதவி செய்தல், உண்மை பேசுதல், மரியாதையை கடைபிடித்தல் மற்றும் தீய பழக்க வழக்கங்களில் இருந்து விடுபடுதல் போன்ற செயற்பாடுகளே ஒழுக்கத்தின் வெளிப்பாடுகள் ஆகும். ஒரு மனிதனுக்கு உயர்வை தரக்கூடியது ஒழுக்கமாகும். ஒருவர் எதை இழந்தாலும் ஒழுக்கத்தை இழந்தல் கூடாது. எனில் ஒழுக்கமுடையவர் சிறப்புடையவர் ஆகிறார். ஒழுக்கம் இல்லாதவர் இழிவானவர் ஆகிறார். இன்னும் ஏழையாகவே இருக்க கூடியவர் ஒருவர் கூட செல்வம், பெருமை, புகழ் போன்று எதையும் ஏதுவாக நமக்கு கிடைப்பது இல்லை. நமக்கு கிடைப்பது ஒழுக்கம்தான். நாம் வாழும் உலகில் முதுகெலும்பாக இருக்க கூடியவர்கள் மாணவ சமுதாயமே. இந்த மாணவ சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கு மாணவர்களுக்குரிய ஒழுக்கங்களை சிறந்த முறையில் கற்றுக் கொடுத்தல் அவசியமாகும். நன்றி.